வணக்கம். நான் உங்கள் கௌதம் கூட நம்ம சார் மைனஸ் ரேடியஸ் காரசுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் நீங்கள் அவினாசிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி குறும்புபாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது. நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் நம்ம ஒரு 6 வருஷமாக யூஸ் கார் பண்ணுறோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் வறுமையான வண்டி ஹுண்டாவில் இயான் எரா. ஸோ தெளிவான கண்டிஷன் இருக்குது. ராயல் ப்ளூவில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி உங்களுக்கு. நீங்கள் ஒரு 5 சீட்டர் செக்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ஹேட்ச்பேக் மாடலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பாடி டென்ட் ஸ்காட்ச் எதுவுமே இருக்காதுங்க. டயர் பேண்ட் எல்லாமே ஆவரேஜ் நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டு, பவர் ஏசி, சென்ட்ரல் லாக் வந்துருக்கு. வித் ரிமோட் கீ வந்துருக்கு உங்களுக்கு. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. ஒரிஜினல் MP3 பேர் வந்துருது உங்களுக்கு. ஸோ 83,000 கிலோமீட்டர் வண்டி வரைக்கும் ரன் ஆயிருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாடி டென்ட் ஸ்காட்ச் எதுவுமே இல்லை. ரப்பிங் பாடிஸ்லாம் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. வண்டி குவாலிட்டியாக நம்பர் பிளேட், இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதேமாதிரி ஃப்ரண்ட்ல பூட் ஃபீஸ் உங்களுக்கு ஆல்டோ 800 சேம் அதே மாதிரி ஸ்பேஸ் உங்களுக்கு. அதை விட உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷனும் சரி, பாடியோட குவாலிட்டிஸ், இன்ஜினோட குவாலிட்டிஸ் சரி, ஹுண்டாயை பொறுத்து எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ஹுண்டாயை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னா, அதேமாதிரி ஹுண்டாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஜினோட சஸ்பென்ஷனும் சரி, இன்ஜினோட குவாலிட்டி நைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்களா மாருதி கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ அருமையான வண்டி. வாங்க அந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். 2012 மாடல் உங்களுக்கு. ஸோ ஒரே ஓனர் கண்டிஷனில் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓனர் இருக்கக்கூடிய கண்டிஷனோட வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்குது. வண்டி நல்லா இருக்குது. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஸோ 83 கிலோமீட்டர் வண்டி வரைக்கும் ஓடி இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருது. உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃப்ளோர் மேட் எல்லாமே ஜம்முன் இருக்குது. பிளேயர்ஸ் ஒரிஜினல் பிளேயர் போட்டிருக்காங்க. சோனி பிளேயர் எல்லாமே நல்லா இருக்குங்க. பாஸ் பண்ணி காமிச்சிடலாம். ஒரே கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்க வண்டி உங்களுக்கு. ஏசி செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏசி கூலிங்லாம் வேற லெவலில் இருக்குங்க. ஏசி ஃப்ரீஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. நல்ல கூலிங் ஏசி இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பிளேயருமே பாருங்கள், ஒரிஜினல் MP3 பிளேயர் பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பீஸு, பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 5 சீட்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு ஓனர் கண்டிஷனில் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, பெட்டர் மைலேஜ் ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே கம்மியாக கிடைக்கணும். அதேமாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கணும் நீங்கள் ஓட்டுறதுக்கு அப்படின்றவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க என்ஜின் ரூம் பார்த்துடலாம். நம்ம எப்பயுமே சொல்றதுதான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தவரை அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம் அந்த வண்டி எந்த கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்கு. ஹெட்லைட்லாம் புதுசு போட்டிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ரூம் சொல்லிடலாம். ஸோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு. இன்ஜின் ரூம் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீப்ளேஸ்டாக கிடையாதுங்க. பேட்டரி நல்லா இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி எந்த விதமான டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. அதேமாதிரி எந்த ஸ்பேருமே மாற்றிருக்க மாட்டாங்க. அப்படியே வண்டியோட இந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. அதேமாதிரி நம்ம இன்ஜின் ரூம் வாட்டர் வாஷ் பண்ண மாட்டோம். எப்பயுமே சொல்கிறது தான், மேக்ஸிமம் இன்ஜின் ரூம் நம்ம வாட்டர் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து தொடச்சி தான் எடுக்கணும் எப்பயுமே. ஸோ ஆயில் சீரிஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ ஆயில் ஸ்மோக், ஒயிட் ஸ்மோக் எதுவுமே இல்லைன்னு தாராளமாக செக் பண்ணியிருப்பீங்க. நான் மைக்குமே இப்போ பக்கத்தில் கொண்டு போகிறேன், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நம்மகிட்ட வந்து கஸ்டமர் டைரெக்டாக பார்க்கிங் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. லோக்கல் கஸ்டமர் தான். ஸோ இன்ஜின் நாய்ஸ் கேட்டிருப்பீங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. தெளிவாக இருக்குது இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு. நல்லா இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்களாக்கும் ஒரு யூஸ்டு கார் எடுக்க போகிறீங்க நீங்கள். நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் யூஸ்டு காரை வந்து நிறைய ஷோரூமில் நிறைய இடத்துல யூஸ்டு கார் செல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்களாக்கும் புது வண்டி கண்டிஷனில் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் கேட்டீங்களாக்கும், நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா 2020க்கு மேலே நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வண்டியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100% சொல்ல முடியாது, ஒரு 99% இருக்கும். 2015 கிலோ கூட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்க்ராச்சஸ், பாடியில் இந்த மாதிரி நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அதேமாதிரி கிலோமீட்டருமே ஒரு மினிமம் ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும், கம்பல்சரி ஓடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுறவங்க இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி லைன், அவுட் லைன், அதேமாதிரி டென்ட் ஸ்க்ராச்சஸ் பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான மேனுவலாக சில விஷயங்கள் பார்க்கலாம். நீங்கள் சப்போஸ் இன்னும் டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக மெக்கானிக் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போகலாம். 100% இன்ஜின் கண்டிஷன் நம்மளால் செக் பண்ண முடியும், பாடி கண்டிஷன் செக் பண்ண முடியும், டாக்குமெண்ட் கிளியராக தெளிவாக இருக்கும். நம்ம 3 செக் பாயிண்ட் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துரும். நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போகலாம். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சரி நீங்கள் நேராக வந்து வண்டி ஓட்டி போகிறாங்க, 100% வண்டி உங்களுக்கு பிடிக்கும். நல்ல மைலேஜ், பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு லோ பட்ஜெட்டில் யாருமே கொடுக்க முடியாத பட்ஜெட்டில் கொடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரிஜினல் கிலோமீட்டரோட அதுவும் பக்கா கண்டிஷனில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி இன்னைக்கு மார்க்கெட் 2.5 ரூபாய்க்கு ஒன்றும் கிடையாது. நம்ம ரைடர்ஸ் காசு நம்ம சப்ஸ்கிரைக்காக வெறும் 1,99,000 கொடுத்துடலாம் இந்த வண்டியை. பக்கா கண்டிஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஓனர் கண்டிஷனில் ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி ஹுண்டாய் இயான்ல எரா மாடல் தெளிவான கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு டைம் ஓட்டி போகிறாங்க, தாராளமாக நீங்களும் மெக்கானிக் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
டேரக்டாக கஸ்டமர் வண்டி தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணணும் நீங்கள். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. அருமையான வண்டி ஒரு டைம் வண்டி பாருங்க. இதே மாதிரி டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மற்ற போகக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வீடியோவோட அதாவது நம்ம ஷோரூமோட கேட்லாக் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய அப்டேட்ஸ் டெய்லியும் போட்டே இருக்கும். டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. மறக்காம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அருமையான வண்டி. நீங்க லோக்கலா இருக்கீங்க அப்படியே அந்த வண்டிக்கு நம்ம 1.5 லட்சம் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ நீங்க பேலன்ஸ் வண்டி எடுத்துக்கலாம். ஒரு பொங்கலுக்கு ஒரு அருமையான வண்டியோட ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.